வணக்கம். திரையரங்கம் த காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ். இது ஒரு அமெரிக்க திரைப்படம். இந்த சீரீஸில் இது 8வது திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் மைக்கேல் சாவ்ஸ். திடுக்கிடும் காட்சிகளை கொண்ட திகில் திரைப்படம் இது. எட் லொரைன் அவர்களுடைய அன்பு மகள் ஜூடி ஆகியோரை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. படத்தின் ஆரம்பம் 1964ஆம் ஆண்டில் நடைபெறுகிறது. எட், அவருடைய மனைவி லொரைன் இவர்கள் இருவருமே தீவிரமான பல ஆராய்ச்சிகளில் ஈடுபடக்கூடியவர்கள். திடுக்கிடும் சம்பவங்கள் நடைபெறக்கூடிய இடங்களுக்கு நேரில் சென்று அந்த திடுக்கிடும் சம்பவங்களுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய அமானுஷ்ய சக்திகளை மிகப்பெரிய அளவில் ஆழமாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய கணவன் மனைவி இவர்கள் இருவரும். அவர்களுக்கு குழந்தை பிறப்பதில் பல தடைகள் உண்டாகின்றன. அந்த தடைகளையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு ஜூடி என்று அவர்கள் பெயரை வைக்கிறார்கள். 22 வருடங்கள் கடந்தோடுகின்றன. இப்போதும் எட்டும் அவருடைய மனைவி லொரைனும் தங்களுடைய ஆராய்ச்சிகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் பல திடுக்கிடும் சம்பவங்களை நேரில் பார்த்து அந்த சம்பவங்களுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய அமானுஷ சக்திகளை தங்களுடைய ஆராய்ச்சிகளின் மூலம் அவர்கள் கண்டுபிடித்து வெளியே அறிவிக்கின்றனர். அவர்களுக்கு உரு துணையாக இருக்கிறாள் ஜூடி. ஆனால் அந்த ஜூடி இயல்பாக பிறந்தவள் இல்லை என்பதால் அவளுக்குள் இனம் புரியாத பல சக்திகள் மறைந்திருக்கின்றன. இந்த குடும்பம் ஒருபுறம் இருக்க, இன்னொரு பக்கம் அமெரிக்காவின் பென்சில்வேனியா என்ற நகரத்தில் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் தாத்தா, பாட்டி, அவர்களுடைய மகன், மருமகள், அவர்களுக்கு 4 பெண் குழந்தைகள். அந்த 4 பெண் குழந்தைகளில் 2 பேர் இரட்டையர்கள். அந்த குடும்பம் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த வீட்டில் பரிசாக கொடுக்கப்பட்ட ஒரு கண்ணாடியின் மூலம் பல எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெறுகின்றன. சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது சமையலறையில் இருக்கக்கூடிய கூரை தகர்ந்து விழுகிறது. அதற்கு பிறகு 3 அமானுஷ்யமான முகங்களை அவர்கள் பார்க்க வேண்டிய நிலை உண்டாகிறது. ஒரு வயதான பெண், ஒரு இளம் பெண், அதற்கு பிறகு கையில் கோடாரியுடன் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அந்த 3 உருவங்களையும் பார்த்த பிறகு அந்த வீட்டில் எப்படிப்பட்ட குழப்ப நிலை உண்டாகிறது, அவர்களுடைய மனம் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறது, அவர்கள் எந்த அளவிற்கு அச்சத்தில் உறைந்து போய் இருக்கின்றனர் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அச்சத்தை அளிக்கக்கூடிய காரியங்கள் அந்த வீட்டில் நடைபெறுகின்றன என்றால் அதற்கு காரணம் என்ன என்பது தெரியாமல் அவர்கள் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வீட்டில் இப்படிப்பட்ட திகில் சம்பவங்கள் நடைபெறுகின்றன என்பதை கேள்விப்படக்கூடிய கோடான் என்ற பாதிரியார் அந்த வீட்டிற்கு வருகிறார். இதை பற்றி ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் அவர் ஈடுபடுகிறார். அப்படி ஆழமாக அவர் ஈடுபட்டு கொண்டு இருக்கும்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவர் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விடுகிறார். அவருடைய தற்கொலைக்கு காரணம் என்ன? அவரே முயற்சி செய்யாமல் தற்கொலைக்கு அவரை தூண்டியது யார்? எந்த அமானுஷ்ய சக்தி அப்படிப்பட்ட விபரீத முடிவுக்கு அவரை தள்ளி விடுகிறது? அடுத்தடுத்து அங்கு நடைபெறக்கூடிய திகில் சம்பவங்களை கேள்விப்பட நேர்ந்த ஜூடி அந்த வீட்டிற்கு வருகிறாள். அவளை தொடர்ந்து அவளுடைய பெற்றோர்களான எட்டும் லொரைனும் வருகிறார்கள். அவர்களுடன் ஜூடியை திருமணம் செய்து கொள்ள இருக்கக்கூடிய டோனியும் வருகிறான். இவர்கள் அனைவரும் அந்த வீட்டிற்கு வந்த பிறகு
அவர்களே அச்சப்படக்கூடிய அளவிற்கு பல திடுக்கிடும் சம்பவங்கள் நடக்கின்றன. ஜூடி மரணத்தை நெருங்கக்கூடிய அளவிற்கு ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அவளை மிகவும் படாத பாடுபட்டு காப்பாற்றுகின்றனர். அதற்கு பிறகுதான் அனைவருக்கும் தெரிய வருகிறது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி தான் பல திடுக்கிடும் சம்பவங்களுக்கு மூல காரணமாக இருக்கிறது என்பதே. அதற்கு பிறகு அந்த கண்ணாடியை அந்த இடத்திலிருந்து நீக்கி எடுத்து கொண்டு வந்து பல பொருட்களை தான் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு வருகிறார் எட். அவர் இப்படிப்பட்ட அபூர்வ பொருட்கள் அனைத்தையும் ஒரு கேலரியை போல ஒரு இடத்தில் சேர்த்து வைத்திருக்கிறார். அந்த இடத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியை கொண்டு வந்து அவர் வைக்கிறார். திடுக்கிடும் சம்பவங்கள் பலவற்றையும் பார்த்த அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இப்போது எந்த விதமான அச்சமும் இல்லாமல் பென்சில்வேனியா நகரத்தில் வாழ்கின்றனர். அதைத் தொடர்ந்து எட், லொரைன் ஆகியோரின் அருமை மகளான ஜூடிக்கும் டோனிக்கும் திருமணம் நடைபெறுகிறது. அப்போது அனைவரும் சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். எட்டும் லொரைனும் ஒருவரோடு ஒருவர் அன்பு செலுத்தி, பாசத்தை செலுத்தி, காதலை வெளிப்படுத்தி சந்தோஷமாக இருப்பதுடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. பல திடுக்கிடும் சம்பவங்களை நேரடியாக பார்த்த அந்த கணவனும் மனைவியும் இப்போது எந்தவிதமான அச்சமும் இல்லாமல், எந்தவிதமான குழப்பமும் இல்லாமல் சிரித்த முகத்துடன் காட்சியளிக்கின்றனர். அதை பார்க்கும்போது நமக்கும் அவர்களுடன் சேர்ந்து சந்தோஷம் உண்டாகிறது. எட் கதாபாத்திரத்தில் அருமையான நடிகரான பேட்ரிக் வில்சன் மிகவும் சிறப்பாக நடித்திருக்கிறார். வெரா ஃபார்மிகா இவர்தான் லொரைன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். கனமான கதாபாத்திரம். படம் முழுக்க வந்து தன்னுடைய நடிப்பாற்றலை இவர் நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மியா டாம்லின்சன் இவர்தான் ஜூடி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். நடிப்பு திறமையை நன்கு வெளிப்படுத்தக்கூடிய கதாபாத்திரம். அதை புரிந்து கொண்டு இவர் தன்னுடைய திறமையை நாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு படத்தில் காட்டியிருக்கிறார். பென் ஹார்டி இவர்தான் டோனி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். அந்த கதாபாத்திரத்திற்கே இருக்கக்கூடிய சுறுசுறுப்பை இவர் படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார். எலி பான் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். திடுக்கிடும் சம்பவங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்திற்கு ஒரு ஒளிப்பதிவாளருடைய பங்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நமக்கு தெரியும். அதை நன்கு புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒளிப்பதிவாளர் தன்னுடைய தனித்திறமையை ஆழமாக பதித்திருக்கிறார். பெஞ்சமின் வால்ஃபிச் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். திடுக்கிடும் சம்பவங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு திகில் திரைப்படத்திற்கு எந்த அளவிற்கு இசையமைப்பு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நமக்கு தெரியும். அதை நன்கு புரிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த இசையமைப்பாளர் இந்த திரைப்படத்தினுடைய கதையோட்டத்திற்கு தன்னுடைய இசையமைப்பின் மூலம் சிறப்பான பங்களிப்பை செலுத்தி இருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய கதை உண்மையாகவே நடைபெற்ற கதை. அதனால் இந்த திரைப்படத்தினுடைய இறுதி காட்சிகளில் உண்மையான கதாபாத்திரங்கள் நமக்கு முன்னால் திரையில் காட்டப்படுகிறார்கள். மைக்கேல் சாப்ஸ் இயக்கி இருக்கக்கூடிய இந்த காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் என்ற இந்த திரைப்படத்தை ஒரு முறை பாருங்கள். அருமையான திகில் காட்சிகளை கொண்ட ஒரு திரைப்படம் என்ற உணர்வு இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு உண்டாகும்.